Praise the Lord. இந்த வேளையிலும் கர்த்தாவே எங்களுக்கும் கர்த்தாவே ஒரு கன்வென்ஷனை ஆரம்பித்து தந்தப்பா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே அருமையான பாத்திரமா குடும்பத்தை கொண்டு வந்திருக்கா கர்த்தாவே ஆண்டவரே நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா இந்த வேளையிலும் கர்த்தாவே வராத ஒவ்வொருவர்களையும் இந்த இடத்துல கூடி வர நீ கிருபை கொடுக்க போறக்கா சோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா எங்களுக்கு இந்த ஆராதனை கர்த்தாவே ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்க எங்களுக்கு கிருபை கொடு ராஜா எல்லாம் கரத்தில் ஒப்படைக்கிற ராஜா துதி கன மகிமை எடுத்துக்கொள்ளும் ராஜா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.
சேர்ந்து பாடுவோமா? பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே இந்த உலகத்துக்கு ஆண்டவர் வந்தார். இல்ல வீட்டில் சொன்னாங்க ஸ்கூல் போயிட்டு படித்தா மார்க் கிடைக்கும், அதுக்கப்புறம் வேலை கிடைக்கும், வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். ஆனால் என்ன, ஸ்கூல் போயிட்டு ஒன்றுமே படிக்க முடியல, எதுவுமே ஏற மாட்டேங்குது, வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேலை தேடினா வேலை எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுறது? ஓ யாரு வாழ்க்கை சந்தோஷம் மாதிரி தெரியுதா? போய் கேட்கலாமா என்ன? யா ப்ரோ, எப்படி ப்ரோ வாழ்க்கை நல்லா இருக்கு, ஒரு வேலை கொடுங்க ப்ரோ. என்ன பிரச்சனை உனக்கு? நான் பார்க்க வேலை கொடுக்குற மாதிரி தெரியுதா? போடா போடா.
நான் வேலை வேணுமா? ஏய் எவனாங்க வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்க தான் வேலை கொடுக்கணுமா? நான் நீங்க சொன்னாலும் எதுவுமே சரி, நீங்க சொன்னாலும் சரி நச்சு பண்ணாதடா, போடா வெளியில. ப்ளீஸ் நான் வேலை கொடுங்கண்ணா, இங்க வேற யாருமே இல்லைண்ணா, ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ். என்ன வேணா பண்ணுவியா? என்ன வேணும் பண்ணுவேன். என்ன வேணா பண்ணுவியா? ஓகே சரி, உனக்கு வேலை இருக்குது, என்ன வேலை? அப்புறமா சொல்றேன். இப்போதைக்கு இதை எடுத்துக்கோ. நீ ஜாலியாக இருக்கணும் சொன்னல, நான் அப்போ கேட்டேன். என்ன என்ன இது? நன்றி. இது வேற குடி பாருங்க, இப்போதான் வாழ்க்கை ஜாலியா இருக்கும். நான் கெட்ட போயிருக்கேன். ஒரு வருஷம் குச்சிட்டே இருக்கேன், ஒரு வருஷம் மாதிரி தெரியலையே. போது அவ்வளோதான், நேத்து மாதிரி குத்த மாதிரி இருக்கு. ஏய் யாரையா நீ? ஏய் அந்தாண்டா அடிச்சோன்னா கீழே விழுந்துட்ட, வெக்கமா உனக்கு. என்னண்ணா போதா இருக்கும்போது ஏன்னா டிஸ்டர்ப் பண்றீங்க? மூஞ்ச பாரு. ஏய் நான் தான் நேத்து உனக்கு வேலை தந்தல, நீ போய் டெலிவரி பண்ண வேண்டியதானே? 2 நாள் மிஸ் பண்ணிட்டேன். அசிங்கமால இருக்கு, ஒன்னால தான் எனக்கு அவ்வளோ காசு போச்சு. ஃபுல் டிராஃபிக்கா இருக்குண்ணா, என்னண்ணா பண்ண சொல்றீங்க? டிராஃபிக்னா என்ன வேணா எக்ஸ்கியூஸ் தருவாங்க. ஏய் மட்டடா வேஸ்டா நீ. கேளு, இனிமேலேருந்து நீ வேலை பண்ணலன்னா நான் அடிச்சு போடுறேன். இனிமேலேருந்து தூக்கம் வேலையிலேருந்து. அப்புறமே பண்றேன். சரி, இவன் சரியில்லை, இப்போவே அடிச்சு போட்டு முடிச்சிடலாம். இந்த சரி முடிச்சிடலாம். அட்டர் வேஸ்ட், எங்கேருந்து வராங்க? ஐயோ யாராச்சும் காப்பாத்துங்க. இது தம்பி தம்பி இந்தாங்க, என்னாச்சு தம்பி? பாருங்க, யார் யார்? இங்கே வா, இங்கே வா, ஒரு நிமிஷம், 10 நிமிஷம் கொஞ்சம் தண்ணி குடிந்தாங்க, தண்ணி குடிங்க. சரக்கு கொண்டு வந்தா தண்ணி வரும். வாங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் போகலாம். வாங்க ஹாஸ்பிட்டல் வாங்க தம்பி, வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம். வாங்க டக்குனு. கிட்னி தூக்க போறீங்களா? பரவாயில்லைங்க, உடம்பு பரவாயில்லையா இருக்கும்? பரவாயில்ல, ஆனா நீ யாரு? நீ அதுக்கு என்ன உதவி செய்ற? தம்பி நான் இதை விட மோசமான நிலைமையில என் வாழ்க்கையில் இருந்தேன். அப்போ எனக்கு ஒருத்தர் ஏசப்பான்னு ஒருத்தரை பற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் என் லைஃப் மாறிச்சு. ஆமாம், உனக்கு ஏசப்பான்னு யாருன்னு தெரியுமா உனக்கு? ஏசப்பானா என்ன? இந்த சர்ச்சு போயிட்டு கிறிஸ்மஸ் டைம் அவங்க உள்ள போயிட்டு பாடுவாங்களே, அவங்க பார்த்தியா? அவரா? எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும், நம்ம வாழ்க்கையில் எப்படி ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு பல பேர் நிறைய வழி தேடி போவாங்க. ஆனால் அதுக்கு இருக்க ஒரே வழி ஏசப்பா தான். என்ன ஒரு வழி? எத்தனை கடவுள் இருக்காங்க, எத்தனை வழி இருக்கு, என்ன ஏசப்பா ஒரே வழியா சந்தோஷத்துக்கு? சரி, நீ நம்புறியா தம்பி? நீ பண்ண பாவத்துக்கு சந்தோஷமா இருக்கலாம் நம்புறியா? எனக்கா? சரியா, அது எப்படி? இப்போ நான் காமிக்கிறேன் தம்பி. ஹலோ, வா இங்க கீழே போ. ஏசப்பா பாருங்க, இந்த அம்மா எவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஏதாச்சும் பண்ணுங்க ஏசப்பா, சொல்லுங்க என்ன பண்ணலாம்? உங்களில் பாவமே இல்லாதவன் முதல் கல்லாவா மேலே எறியட்டும். உன்னை பாவின்னு தீர்க்கிறதுக்கு இங்கே வேற யாரும் வரலையா?
யாரும் இல்ல ஆண்டவரே. இனி பாவம் செய்யாத. ஏசப்பா ஏசப்பா எனக்கு கண்ணு தெரியல ஏசப்பா, தயவு செஞ்சு என்ன ஹீல் பண்ணுங்க ஏசப்பா. கொடுங்க. பார்வையடைவாயாக. ஏசப்பா கண்ணு தெரியுது ஏசப்பா. ஏசப்பா உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சந்தோஷமா போ. நன்றி ஏசப்பா. பார்த்தலப்பா ஏசப்பா, நீ என்ன தப்பு, எவ்வளோ அசிங்கமான தப்பு பண்ணாலும் ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னா உடனே மன்னிப்பார். ஆனால் என்ன அதே தப்பு நீ திரும்பி திரும்பி பண்ணா சுத்தமாக பிரயோஜனம். ஒரு வருஷம் மேலே குச்சிட்டே இருக்கேன். இப்போ என்ன மன்னிப்பு கேட்டா திருப்பி மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கணுமா? அந்த சோதனையை எப்படி மேற்கொள்றதுன்னு நான் இன்னொரு காமிக்கிறேன். நீர் உண்மையாகவே தேவனாகி குமாரனாக இருந்தால் இந்த கல்லை அப்பமாக மாற்று. சாத்தானே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அப்படியா? சரி வாங்க, இங்க வச்சுக்கோங்க. இந்த கோபுரம் இருக்குல்ல, அந்த கோபுரத்து மேல நீங்க உண்மையாகவே தேவனாகிய குமாரனாக இருந்தால் அந்த கோபுரத்துலேருந்து நீங்க குதிங்க. நாங்க பார்க்குறோம் ஏஞ்சல்ஸ் உங்களை காப்பாத்துறாங்களா இல்லையா. உன் தேவனாகிய கர்த்தரை பச்சை பராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. என்ன சொன்னாலும் ரசிக்க மாட்டேங்கிறாரு. இருங்க 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 இருங்க, சுத்தி பாருங்க எவ்வளவு மலைகள் இருக்கு. இந்த மலைகள் கீழே அவ்வளோ ராஜ்யங்களும் உங்க கீழே நான் சமர்ப்பிக்கிறேன். ஆனால் அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க என்ன வணங்கணும். என் கால் கீழே நீங்க விழுந்து நீங்க என்ன வணங்கணும். எனக்கு பின்னால போ சாத்தானே. பாத்திய தம்பி, உண்மையா நீ எப்பேற்பட்ட பாவம் செஞ்சாலும் கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்டு வேதத்தின் வசனத்தின்படி நடந்தா உனக்கு நிச்சயமா நீ சோதனை மேற்கொள்ளலாம். சரி, சேத்தான குட்டு சோதனை கடல் மேலே ஜெயிச்சிட்டாரு. ஆனால் ஏன் நான் சர்ச்சு மேலே சிலுவை பார்க்கும் போதே கடவுள் இறங்கு மாதிரி காட்டுறாங்க? கர்த்தர் அவரோட உயிரை கொடுத்து நமக்காக சிலுவையில் அரைஞ்சனால தான் அந்த பாவம், நம்ம பண்ணுற பாவங்களாக இருக்குல்ல, எவ்வளோ அசிங்கமான பாவம், எவ்வளோ கொடூரமான பாவம் இருந்தாலும் அதுக்கு அதை மன்னிக்கிறதுக்கு அவர் சொந்த உயிரை கொடுத்துருக்காரு. கடவுள் செத்துட்டாரு. கடவுள் அந்த உயிரை கொடுத்தாரு. ஆனா அவர் உயிரை கொடுத்த 3ஆம் நாள் என்னாச்சுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பிதாவே, உங்களுடைய கைகளில் நாவே ஒப்புவிக்கிறேன். பாத்தியா தம்பி, கர்த்தர் இறந்து போகல,
நம்ம கூட இருக்கார். நீ இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ரெடியாகி போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு முழங்கால் படிட்டு ஏசப்பான்னு கூப்பிடு, உங்ககிட்ட அவர் பேசுவார். ஏன் நீ பார்த்தல உயிர் தெளிந்த ஏசப்பா, அவர் வந்து உயிருள்ள தேவன். நம்மளுக்கு நீ பேசினா உங்ககிட்ட பேசுவார். ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, என் கூட இருங்கன்னு சொல்லு, நீயே வந்து அதை வந்து ஃபீல் பண்ணுவ. சரிப்பா, நான் வீட்டுக்கு போயிட்டு என் வாழ்க்கையை திறந்து போகிறேன். ஏசப்பா, இந்த மகனுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன் ஏசப்பா. இவன் வாழ்க்கையில் பல தப்பு பண்ணான்னு சொல்லியிருக்கான் ஏசப்பா. பல கொடூரமான பல அசிங்கமான தப்பு பண்ணான்னு சொல்லியிருக்காங்க ஏசப்பா. ஆனால் நான் அவன்கிட்ட சொன்னேன் ஏசப்பா, நீங்கள் என்ன மனுஷன் மாதிரி அவனையும் நீங்கள் வந்து மன்னிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏசப்பா. அதனால வந்துட்டு இந்த மகன் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் வரப்போகிற ஒரு நாட்கள்லையும் சந்தோஷத்தை வந்து அவன் தினம் தினம் ருசிக்க நீங்கள் அவனுக்கு வந்து உறுதுணையாக இருங்க ஏசப்பா. ஆமென். ஆமென். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், எனக்கும் இந்த ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்தவன் பேர் வந்து பிரதீப்னு இன்னைக்கு வச்சிருந்தாங்க. அது உங்களுக்கு கேட்டுச்சா? கேட்கலல்ல? ஆனால் அவன் கேட்டுச்சா? சரி, அவன் பேர் வந்து பிரதீப்னு வச்சிருந்தாங்க. அவனுக்கும் என் வாழ்க்கைக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? நான் வந்து ரொம்ப மோசமான வாழ்க்கையெல்லாம் வாழலையே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் எத்தனை பேர் இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம எந்திரிச்ச உடனே எத்தனை பேருக்கு எரிச்சல் வந்தது? எத்தனை பேருக்கு நம்மளுக்கு எரிச்சல் வந்துச்சு இன்னைக்கு? எத்தனை பேருக்கு நம்மளுக்கு இன்னைக்கு கோபம் வந்துச்சு? எத்தனை பேருக்கு பொறாமை வந்துச்சு? நிறைய பேருக்கு வந்திருக்குல்ல எரிச்சல், கோபம். இதெல்லாம் நமக்கு என்ன செய்யுது? இது எல்லாமே பாவம் தான், அப்படிதானே? அப்ப மோசமான வாழ்க்கை வாழ்றவங்க மட்டும் கிடையாது, எரிச்சல், கோபம், பொறாமை எது இருந்தாலுமே நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரை விட்டு தூரம் போறோம். இதை எப்படி சொல்றாங்க? ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி சொல்றாருன்னா, பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒரு வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு வாசப்படி இருக்குல்ல? ஒரு வாசப்படியில இந்த பாவம் வந்து படுத்திருக்குமா, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப பாவத்துக்கு இந்த வேதாகமத்துல இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு முகம் இருக்குதான். அதுல என்ன முகம்? அவனுடைய ஆசை வந்து எப்படி இருக்குமா? நம்மளை பிடிச்சுக்குமா? அப்ப இந்த பாவத்துக்கு முகம் இருக்குதுன்னா அது வந்து சாத்தான். இங்க ஒரு சாத்தான் வந்தான்ல, அவனுக்கு என்ன முகம்? அவனுடைய முகம் தான் பாவத்தின் முகம். இப்ப இந்த பாவம் வாசல் படியிலே படுத்துட்டு இருக்குதுன்னா நம்ம எப்படி தினமும் உள்ள போயிட்டு வெளியில வருவோம்? நம்ம வீட்டை விட்டு யோசிச்சு பாருங்க. நம்ம எப்படி கோபம் இல்லாம, நம்ம எப்படி எரிச்சல் இல்லாம, நம்ம எப்படி பொய் இல்லாம, களவு இல்லாம, நம்ம எப்படி பாவம் இல்லாம வாசப்படியை கூட நம்ம வாழ்க்கையில் நம்ம தாண்டி தாண்டி ஒரு நாளும் போவோம். நம்ம யோசித்தோம்னா இதுல 2 வாசல் இருக்கா. எத்தனை வாசல் சொல்லுங்க? 2 வாசலை நம்ம இன்னைக்கு பார்த்தோம், இன்னைக்கு நடிச்சு காட்டினாங்க. இதுல 2 விதமான வாசல். ஒண்ணு கேட்டுக்கு போகிற வாசல். எல்லாரும் சொல்லலாமா? எதுக்கு போற வாசல்? கேட்டுக்கு போகிற வாசல். அப்படின்னா என்னது? இன்னும் ஜாஸ்தி நான் வந்து தப்பு பண்ணுவேன், நான் எவ்வளவு தப்பு பண்ணாலும் நான் திருந்த மாட்டேன், யார் சொன்னாலும் நான் திருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்ற வாழ்க்கை நிறைய நேரம் ஈஸியா இருக்கும். அந்த கேட்டுக்கு போகிற வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸியா இருக்கலாம், சுலபமா இருக்கலாம், ரொம்ப லேசா நம்ம குறுக்கு வழியில போய் நம்ம சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஒருவேளை இந்த கேட்டுக்கு போகிற வாசல்ல போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களா? ஆனா இடுக்கமான வாசல், அதுதான் ஒரே வழி. அவங்க எப்படி எத்தனை தடவை அதே வார்த்தை சொன்னாங்க? நீங்க யாராவது கவனிச்சிருந்தீங்களா? ஏசப்பா நீங்க ஒரே வழி. அப்ப இந்த ஒரே வழி, ஒரே வாசல், இந்த ஒரே வழியில ஏன் நான் போனோம் இந்த ஒரே வழியில அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம்னா, சோதனைய ஜெயிக்கிற வாசல். கிறிஸ்து இயேசு என்ன சொல்றாரு? நானே வாசல், நான் வாசல். அப்ப நான் வாசலா இருந்தேன்னா இந்த பாவம், இந்த
பிசாசு உன் வாசப்படியில இனிமே படுக்க முடியாது. நான் வாசல்னா இந்த ஒரே வழியில நீங்களும் நானும் வந்தீங்கன்னா அப்ப இனிமே என்ன செய்யலாம்? சோதனைய, இந்த பாவத்தை, இந்த சாத்தானை ஜெயிக்க முடியும். முதல்ல சோதனையில என்ன சொன்னாங்க? இந்த கல்லெல்லாம் என்ன மாத்திரு, அப்பமா மாத்திரு, நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சோதனை. நிறைய பேருக்கு நம்மளுக்கு இது புரியலனாலும் ஒன்ன யோசித்து பாருங்க. தேவையான ஒன்ன ரொம்ப பெருசுபடுத்துவான் சாத்தான். தேவையான ஒன்ன ரொம்ப பெருசுபடுத்துவான். நம்மளுக்கு தேவையானது சாப்பாடு, அப்படிதானே? ஆனா இதை நீ ஆர்டர் பண்ணி சாப்பிடு, இங்க போய் சாப்பிடு, அங்க போய் சாப்பிடு, பணத்தை நீ வேஸ்ட் பண்ணு, இந்த பணத்தை வேஸ்ட் பண்றதுக்கு பணத்தை நிறைய குறுக்கு வழியில நீ சம்பாதி அப்படின்னு சொல்லி தேவையில்லாத ஒன்னத்தை என்ன செய்வான்? தேவையானதை ஒழுத்துக்குள்ள அவன் புகுத்துவான். இதுதான் சோதனை. இந்த சோதனையை நீங்களும் நானும் தினம் மேற்கொள்ளலாம். வாசப்படியை விட்டு தாண்டினாலும் நம்ம மேற்கொள்ள முடியும். ரெண்டாவது, தேவையில்லாதது நீ செய்ய அப்படின்னு சொல்லுவான். ஏசப்பாவை என்ன சொன்னா? கோபுரத்துல இருந்து நீ குதின்னு சொன்னான். அப்ப தேவையில்லாதத செய்யின்னு சொல்லுவான். இல்லைன்னா என்ன சொல்லுவான்? எல்லா பணத்தையும் நான் தர்றேன், ஆனா தப்பான தேவையில்லாத இடத்துக்கு போய் நீ அந்த பணத்தை வாங்குன்னு கூட சொல்லுவான். தேவையில்லாதத தேவை இல்லாத இடத்துல போய் நீ தேவையானதை கூட போய் நீ வாங்கிக்கணும். ஆனா ஏசப்பா எப்படி இந்த சோதனையை ஜெயிச்சாங்க? இந்த சோதனைய இந்த வார்த்தையின்படி ஏசப்பா ஜெயிச்சாங்க. அப்ப தினமும் ஏசப்பா உங்க சத்தம், இந்த வார்த்தைனா என்னது? இது இயேசு கிறிஸ்துவின் உள்ள உயிர் உள்ள வார்த்தை. நானே வழி, சத்தியம், ஜீவன்ற வார்த்தை. இந்த வார்த்தை உங்க காதுலையும் என் காதுலையும் தொனிக்கும் போது சோதனைய, இந்த சாத்தான தேவையில்லாதத பெருசுபடுத்துவான், தேவையானதையும் பெருசுபடுத்துவான். இது எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கலாம். ரெண்டாவது, சோதனையை நம்ம ஜெயிக்கலாம். அடுத்து எதை நம்ம ஜெயிக்கலாம்னா சாவை வென்றவர் கிறிஸ்து இயேசு ஒருவர் மட்டும்தான். எப்படி அவர் சாவை வென்றார்னா, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவைக்கு போனாரு. எதுக்கு சிலுவை அவர் எடுத்தார்னா, ரத்தம். அங்க ரத்தம் சிந்தினாதான் அங்க விடுதலை உண்டு. அப்ப இந்த ரத்தமான இயேசு கிறிஸ்துவுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்துறதுக்காக, பாவமே இல்லாத கிறிஸ்து இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பாவமானார். அந்த பாவமாக்குனால உங்களை என்னையும் அவர் என்னாலுமே அவர் விடுதலையாக்கி ஒரே பலி. இனிமே பலி செலுத்த வேண்டிய ஒரு தேவையே உங்களுக்கும் எனக்கும் கிடையாது. ஏன்னா இந்த கிருபாதார பலியா கிருபைய உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துட்டாரு, விடுதலை ஆக்குறாரு. இந்த சிலுவையில இருந்தனால உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய விடுதலை. இந்த விடுதலையின் வாசல்ல நீங்க இன்னைக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா, ஏசப்பா என் உள்ளத்துக்குள்ள வாங்கன்னு அவன் ஜெபம் பண்ண மாதிரி நீங்களும் இன்னைக்கு ஜெபம் பண்ணலாம். வாசப்படி எல்லாருக்கும் இருக்கு, ஆனா விடுதலையின் வாசப்படி இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் வேணும்னா, ஏசப்பா நீங்களே என் வாசல், எங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல என் வாழ்க்கைக்கு நீங்க வாசலா மாறுங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் இன்னைக்கு கேட்போமா? அது மட்டும் இல்ல, சூழ்நிலைகள்ல இருந்து உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை தராரு. சோதனையில இருந்து ஜெயம், சோதனையா ஜெயிச்சுக்கலாம். அடுத்து என்னத்தை பார்த்தோம்? நம்ம சாவை நம்ம ஜெயிச்சுக்கலாம். மூணாவது, சூழ்நிலையிலையும் நீங்களும் நானும் ஜெயிக்கலாம். இந்த அம்மா அங்க விழுந்தாங்கல்ல, தள்ளி விட்டாங்கல்ல, அவங்களோட சூழ்நிலை என்ன? அவங்களோட சூழ்நிலை வாழ்க்கையில அவங்க ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க. அந்த சூழ்நிலை இயேசுன்ற வாசலுக்குள்ள போகும்போது அவங்களுக்கு என்ன கிடைச்சது? அங்க ஒரு பெரிய விடுதலை கிடைச்சது. இந்த கண்ணு தெரியாதவனுடைய சூழ்நிலை என்ன? அவனுக்கு பார்க்க முடியாது, ஆனா அற்புதமான ஒரு சுகம் அவனுக்கு அங்க கிடைச்சது. அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை அங்க கிடைச்சது. இப்ப வீட்டு வாசல்ல வாசப்படியில இனிமே நீங்களும் நானும் ஏறும் போது நம்ம என்ன சொல்ல போறோம்? எல்லாரும் சத்தமா சொல்லலாமா? ஏசப்பா நீங்க தான் வாசல். சொல்லுங்களாமா? ஏசப்பா நீங்க தான் வாசல், நீங்க வாசல். அதனால எனக்கு இனிமே சோதனைய நான் ஜெயிச்சிட்டேன், சாவு இனிமே எனக்கு கிடையாது. ஏன்னா நித்திய ஜீவனை எனக்காக நீங்க சம்பாதிச்சு கொடுத்துட்டீங்க. எந்த சூழ்நிலைனாலும் நான் என்ன செய்வேன்? உங்க மூலமா இனிமே ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா ஒண்ணே ஒண்ணு நம்ம இன்னைக்கு செய்யலாம். ஏசப்பா இங்க இருக்கிற எல்லாரோட வாசப்படியிலையும் இருதயத்தின் வாசற்படியில் நின்று தட்டுகிறாராம்.
இதோ இப்படி தட்டுறாங்களா ஏசப்பா. யாரெல்லாம் நம்ம இருதய கதவை திறந்து ஏசப்பா நீங்க உள்ள என் இருதயத்துக்குள்ள வாங்கன்னு சொல்றோமோ, யாரெல்லாம் சொல்றோமோ ஏசப்பா என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் உள்ளே வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்படின்னா ஏசப்பா உங்களுக்கு எனக்கு ஒரு பந்திய ஆயத்தப்படுத்துறாங்க. இது ஏசப்பா கொடுக்கிற பந்தி. இந்த பந்தியில நீங்களும் நானும் இன்னைக்கு வர ஆயத்தமா? அப்ப நம்ம யாருடைய சத்தத்தை கேட்க போறோம்? ஏசப்பாவுடைய சத்தம். வாசற்படியில நின்னு தட்டுறாங்க. அப்ப வாசற்படியில இனிமே நம்மளுக்கு பாவம் இல்ல, அங்க நித்திய ஜீவன். ஜீவன் என்றைக்கு என்னோட இருக்கிற ஒரு பெரிய பாக்கியத்துல இந்த பந்தியில நீயும் நானும் வரியா அப்படின்னு ஏசப்பா கேக்குறாங்க. ஒருவேளை இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், எனக்கு நிறைய இடத்துல வாசல் அடைபட்டிருக்கு. எனக்கு ஒரு இடத்துல மட்டும் இல்ல, வேலையில வாசல் அடைபட்டிருக்கு, குடும்பத்துல வாசல் அடைபட்டிருக்கு, சூழ்நிலையில எனக்கு வாசல் அடைபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் நினைச்சோம்னா, ஏசப்பா பந்தி இருக்கிற இடம் எங்க? எது? இயேசு தங்கும் வீடு. இது தேவனுடைய வீடு. நீங்களும் நானும் ஆலயமாக மாறுறோம். அப்ப என்ன சொல்றாங்க? இந்த இடம் வானத்தின் வாசல். இந்த இடம் என்னது? வானத்தோட வாசல். எல்லா வாசலும் ஒருவேளை மூடி இருக்கலாம், ஆனா வானத்து வாசல் யாருக்காவது மூடுமா? மூடாது. யாருக்கு? ஏசப்பா நீங்க தான் என் வாசல்னு சொல்றவங்களுக்கு வானத்தோட வாசல் மூடாது. வானத்தோட வாசல் மூடலன்னா ஒரு நாள் ஏசப்பா வரப்போறாங்க. திரும்பியும் வரும்போது அந்த பரிசுத்த நகரத்துல, அங்க வாசல் மூடப்படாத ஒரு பரிசுத்த நகரத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து பந்தி இருக்கிற ஒரு இடத்துக்கு ஒரு நாள் உங்களையும் என்னையும் கூட்டிட்டு போக ரெடியா இருக்கிறாங்க ஏசப்பா. அவங்க வர்றதுக்கு காலம் சீக்கிரமா வந்துருச்சு. நீங்களும் நானும் ரெடியா? ரெடினா நம்ம என்ன சொல்ல போறோம்? ஏசப்பா நீங்க தான் வாசல். சொல்லலாமா சத்தமா? ஏசப்பா நீங்க தான் வாசல். இந்த வாசலுக்குள்ள நான் வந்துட்டேன்னா இனிமே சோதனையில இருந்து எனக்கு வெற்றி, ஜெயிச்சிட்டேன். நான் வாழ்க்கையில உங்க மூலமா ஜெயிச்சிட்டேன். சாவுல இருந்து எனக்கு நீங்க ஜெயம் கொடுத்துட்டீங்க, சூழ்நிலையில இருந்து எனக்கு ஜெயம் கொடுத்துட்டீங்க. வானத்தின் வாசல் எனக்கு திறந்திருக்கு. ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் யாரெல்லாம் இன்னைக்கு வானத்தின் வாசல் திறக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா, ஏசப்பா என் உள்ளத்துல வாங்க, என் உள்ளத்துல நீங்க வாங்க. உங்க இருதயத்தை யாராவது ஏசப்பாக்கு கொடுக்கறதுக்கு நீங்க விரும்புனீங்கன்னா, நீங்க இப்ப யாராவது முழங்கால் போடணும்னா முழங்கால் போட்டுக்கலாம், நிக்கணும்னா நிக்கலாம், இல்ல உட்கார்றவங்க உட்கார்ந்துக்கலாம். ஆனா இன்னைக்கு ஏசப்பாவை உங்க இருதயத்துல நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, இந்த வானத்தின் வாசல், வானம் திறக்கப்படும். வானத்தின் பொக்கிஷ சாலையாகி அவருடைய நல்ல பொக்கிஷத்தை உங்க மேலையும் என் மேலையும் கர்த்தர் திறக்க விரும்புகிறார். கண்ணை மூடுவோமா? நம்ம ஆண்டவரே, திறந்த வாசலை எங்களுக்கு நீங்க வச்சிருக்கீங்கப்பா. இன்னும் வாசல்ன்ற கிருபையின் வாசல் எங்களுக்கு மூடல நீங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க எங்க இருதயத்துல வாங்கப்பா. வாசற்படியில் இருந்து தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா. ஆண்டவரே, இனிமே வாசற்படியில பாவம் இல்ல, நீங்களே வாசல். இந்த வாசலுக்குள்ள நாங்க பிரவேசித்து ஆண்டவரே, நீங்க கொடுக்கிற சந்தோஷம், நீங்க கொடுக்கிற சமாதானம், நீங்க கொடுக்கிற அந்த நித்திய ஜீவனை எங்க வாழ்க்கையில நீங்க தாங்க தகப்பனே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? Kaldari Yesu Embrata me,
எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் இப்படி கிருபை ஆண்டவரே எங்களை தாங்கினதற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு பிசாசனுடைய கிரிகள் அநேகமாக இருந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை உம்முடைய வார்த்தையை கவனித்தவர்கள் ஆண்டவரே, விசுவாசத்தில் இருந்தவர்கள், பயபக்தியோடு இருந்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆண்டவரே அதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க உள்ளத்திலே கர்த்தர் நீர் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே என்னை துதிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே இன்றைக்கு தாமே உடைய பிள்ளைகளோடு நீர் பேசுனதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளோடு கர்த்தர் பேசும்படியாக ஆண்டவரே இந்த மக்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு சொல்லப்பட்ட ஆண்டவரே இந்த வார்த்தையானது ஒவ்வொருடைய இருதயத்தை தட்டும்படியாய் ஆண்டவரே அவர்கள் திறந்து கொடுக்கும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய ராஜ்யத்துக்குள்ள அவர்கள் பிரவேசிக்கும்படியாய் உம்மை ஆண்டவராகவும் ரட்சிகராகவும் ஏற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்களுக்காக பாடுபட்டு சிலுவிலே ஆண்டவரே அறையப்பட்டு ரத்தம் சிந்தி நீர் ஆண்டவரே எங்களுக்காக மரித்தீர். ஆண்டவரே எங்களுக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர். இதோ எங்களோடு கூட நீர் இன்றைக்கும் இருக்கிறீரையா, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்தீர். உமக்கு கோடி நன்றி நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தலும் பாதுகாப்பும் சதா காலங்களில் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.